ஸோ ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் ஆரம்பிச்சு மொத்தம் 7 நாள் ஆக போகுது. நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த 2 நாள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கைஸ், அப்பதான் எல்லாமே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கன் பிரசிடென்டான ட்ரம்ப் இந்த வாருக்கு காரணமாக இருந்த ஒரு மனுஷன். ஸோ அவரு கேமரா முன்னாடி அவரே சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவரே அட்மிட் பண்ணிட்டாரு கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் தட் கேமரா சிச்சுவேஷன் இரான் இஸ் லிட்டரலி மேக்கிங் ஹிம் ஸ்வெட். I said, what's left? But they're tough and they want to fight. And they're calling, they're saying, how do we make a deal? I said, you're being a little bit late. And we want to fight now more than they do. We've had 47 years, depending on the way you count it. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி அமெரிக்கா இந்த வாரில் தோத்த மாதிரி தான். அவங்களுக்கு பயந்து வேத்து கொட்டிட்டு இருக்குது. ஸோ இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு கைஸ். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை கைஸ். இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, இதுதான் பயங்கரமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச்சி ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் பேசிட்டு இருக்காரு. அப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் யூஎஸ் இன்வேஷன் பண்ணால் நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு. ஸோ யூஎஸ் இன்வைட் பண்ணால் ஃபர்ஸ்ட் டெஹரானை தான் அடிப்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்க கைஸ். Are you afraid of a U.S. invasion in your country? No, we are waiting for them. You are waiting for the U.S. military to invade the ground troops? Yes, because we are confident that we can confront them, and that would be a big disaster for them. நீங்களே பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. நோ, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம். ஆக்சுவலாக எந்த கண்ட்ரிக்கு இந்த அளவுக்கு தைரியம் வரும்னு என்னால் சொல்ல முடியாது கைஸ். இது ஒன்றும் ஈராக் கிடையாது, இது ஈரான் அப்படின்னு அவர் நிரூபிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக ஈரான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க யூஎஸ் மிலிட்டரி வரட்டும் அப்படின்னு. அமெரிக்கா ஆக்சுவலாக கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க கைஸ், ஈரான் இந்த அளவுக்கு சென்னை போடுவாங்களா அப்படின்னு. ட்ரம்ப்பே சொல்லிட்டு இருக்காரு ஈரான் இவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு. இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி 2025 வார் நடந்துச்சு இல்லையா, ஜூன் அந்த டைமில். ஸோ இஸ்ரேல் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு ஈரான் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அது சொன்னதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், ஆனால் அவங்க அந்த அளவுக்கு வீக் இல்லை, அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ அப்படின்னு அவரே அட்மிட் பண்ணார். அப்போ வேலை ஃபியூச்சரில் ஒருவேளை யூஎஸ் மறுபடியும் ஈரானை இன்வைட் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக இவங்க பின்வாங்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஃபுல்லு ரிவெஞ்ச் மூட் தான் கைஸ் ஈரானோடது. வேற லெவலாக போயிட்டு இருக்காங்க கைஸ் வாரில் இவங்க மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஈரான் நெத்தன்யாஹூ சேலஞ்சை விட்டுருக்காங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிசைல் தெரியுது இல்லையா, அது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரே மிசைல் தான். இதுக்குள்ளே 80 சப்மிஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு மிசைல் 80 பார்ட்ஸாக ஸ்கேட்டர் ஆகும். இது மொத்த டெல் அவிவையும் மொத்த கவர் பண்ணும். ஸோ இதை பார்த்துட்டு எக்ஸ்பர்ட்டே சொல்லிட்டு இருக்காங்க கைஸ், இது நியர்லி இம்பாசிபிள் டு இன்டர்செப்ட் திஸ் மிசைல் அப்படின்னு. டே உன்னால முடிஞ்சா இந்த மிசைலை தடுத்து பாடுறா, நீ சின்ன சின்ன மிசைல எதுவும் ஐரன் டூம் வச்சு தடுத்துருக்கலாம், ஆனா இப்போ இதை தடுத்து பாரு அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் பாருங்க காய்ஸ், யூஎஸ் மெரைன் வெட்டரனான சர்ஜன் பிரியன் மெக்கினிஸ் இது சீரியஸா எடுத்துட்டு இருக்காரு. அவர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற போர்ல ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கா யூஎஸ்ல. ஸோ அதுல அவரு எந்திரிச்சு நின்று பேசியிருக்காரு காய்ஸ். Israel is the reason for this war. America does not want to fight this war for Israel. Let's go. Come on, let's go. America does not want to send its sons and daughters to war for Israel. Your inability to name that shows your exemptness as leaders. This is wrong. And nobody wants to fight for Israel. Reminder to all our Commandant, please stand up as a Marine and stand up for America. No one wants to fight for Israel. Sir, thank you for your service. The senator broke his hand. The senator broke his hand. Commandant, help him, please. Help him. Commandant. He's a Marine. Somebody come help him. Control your Senate committee. Look at you guys. You're robots. U.S. senator. You won't even look back. Look at you guys. You're like robots. Oh my God, what is happening? Broke the hand of a Marine.
And you're not even looking back. Any of you 4-star generals. Oh my God, what is happening right now? Eyes front, robots. Shame. Shame. Oh my God, you guys. Everybody sit down. What did I just see? I'm getting out of here. That's fine. Everybody sit down, please. Oh my God, what is That's all. Okay, okay. No, it's not. இஸ்ரேல் ஸ்டார்ட் பண்ண வார் நாங்கள் ஏன்டா போய் சாகணும், ஸோ எங்களோட குழந்தைகளை நாங்கள் ஏன்டா சாகணும், அமெரிக்காவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே இருக்கிற செனட்டர் டிம் ஷீசி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா $13,05,102 பில்லியன் வந்து இந்த இஸ்ரேல்னால இவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வார் ஸ்டார்ட் பண்ணதுனால. அவர் வந்து மிச்ச போலீஸ்காரங்களை வச்சு அவர் விரட்டி அடிச்சிருக்காங்க guys. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குரூயலாக இருக்காங்க அப்படின்னு. அமெரிக்கா வந்து அடிபணிஞ்சு போயிட்டாங்க guys இஸ்ரேலுக்கு. இந்த ஆன்கோயிங் வாருக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் இஸ்ரேல்னால தான் இப்போ எல்லா பிரச்சனையும் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரிப்பா, இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் போயிட்டு இருந்தா நம்ம ஈரான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். மிச்ச பேர் எல்லாம் இந்த பக்கம் மிசைல் விட்டா அந்த பக்கம் மிசைல் விடுவாங்க, ஒருத்தர் இன்டர்செப்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் மிசைல் விடுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஈரான் அப்படி கிடையாது. அமெரிக்கா வந்து ஆக்சுவலாக மில்லியன்ஸ் வந்து இந்த வாரில் இவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈரான் அப்படி கிடையாது. சின்ன சின்ன டாலர்ஸை வச்சு அவங்க கதையை முடிச்சுட்டு இருக்காங்க கைஸ். இங்கே மேலே இருக்கிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஈரான் வந்து வார்ஷிப்ஸு, பிளேன்ஸு, ஃபைட்டர் ஜெட்ஸ் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஒரு $10 கூட ஆயிருக்காது. இதை நம்பி அமெரிக்கன் ஃபைட்டர் ஜெட்ஸு அது மிசைல்ஸ்லாம் விட்டு அதை நாசம் பண்ண பார்த்துருக்காங்க கைஸ். அது வந்து ஒவ்வொரு மிசைலும் பார்த்தீங்கன்னா 100 பில்லியனுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஐடியா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு கண்ட்ரிக்கும் இல்லைன்னு தான் சொல்லணும் கைஸ். ஈரானியன்ஸ் ரொம்பவே ஜீனியஸ்ன்னு தான் சொல்லணும்.